Hi students, Computer Science Chapter 2 Data Abstraction. In the chapter data abstraction na enna, data abstraction implementations பத்தி learn பண்ண போறோம். Abstractionங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே இங்கே ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அந்த ப்ரோக்ராமை ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமாக எழுத மாட்டாங்க. அதை நிறைய சின்ன சின்ன மாடியூல்ஸாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா மாடியூல்ஸையும் ஒன்றா கிளப் பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு மாடியூலும் ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு கோட் தான். ஒவ்வொரு மாடியூல்ஸையும் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன சார்? ஜென்ரலாக அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? ஜென்ரலாக அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நமக்கு அவசியம் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணி வைக்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரியல் டைமில் இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ பைக்கில் ஆக்சலரேட்டர் இருக்குது, பிரேக்கு, இன்ஜின், டயர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும். பட் இது எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பிரேக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இன்ஜின்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், டயருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ஸு என்ன பண்ணுங்கிறது தெரியும். பட் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியர் என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கால்குலேட்டர். இப்போ கால்குலேட்டரில் நம்ம இப்போ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுவீங்க, ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, இன்னொரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுவீங்க, ஈக்குவல்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணணும், இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும், ஆன்சருக்கு இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக அது உள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது அப்ஸ்ட்ராக்டட். ஸோ நாம் பார்க்குறது ஒரு இன்டர்ஃபேஸ், பட் உள்ள அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு ஹைட் ஆகியிருக்கும். ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது, நமக்கு அவசியம் இல்லாதது. ஆகையினால அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், இதை சுருக்கமாக ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அது என்ன சார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? இன்டீஜர் டேட்டா டைப்பு கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ளோட் டேட்டா டைப்பு கேள்விப்பட்டிருக்கோம், கேரக்டர் டேட்டா டைப்ஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன சார்? இப்போ இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அந்த டேட்டா டைப்போட பிஹேவியர் என்ன? நீங்கள் ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட் பண்ணுவீங்க, அந்த இன்டீஜர் வேல்யூவை அது ஹோல்ட் பண்ணி வைக்கணும், அந்த ஒரு வேரியபிளில் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் அதோடைய பிஹேவியர். இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளை இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு மெமரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். அது லாங்குவேஜ் டு லாங்குவேஜ், சிஸ்டம் டு சிஸ்டம் டிஃபர் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம C++ஆக இருந்தால், பழைய டர்போ C++ல் இன்டீஜர் டைப் வேல்யூஸ்க்கெல்லாம் 2 பைட் மெமரியில் அலோகேட் ஆகும். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் அதுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இப்போ இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பு இவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், அந்த இவ்வளவு வேல்யூஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வேல்யூஸை அது அக்செப்ட் பண்ணிக்கணும், இத்தனை வேல்யூஸை அது அக்செப்ட் பண்ணணும்னு அதோட பிஹேவியரையும் அதோட ஆப்ரேஷன்ஸையும் டிஃபைன் பண்ணி ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நாம் டிஃபைன் பண்ணலை, பட் ஆல்ரெடி டிஃபைன்டு, அவைலபிள் வித் த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜோடையே நமக்கு கிடைக்கும். பட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது யூசர் டிஃபைன் பண்ணுற ஒரு டேட்டா டைப். யூசருங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுது? ப்ரோக்ராமரை ரெஃபர் பண்ணுது. இப்போ ஒரு டேட்டா டைப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த டேட்டா டைப் நான் சொல்கிறது மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம C++ல் கிளாஸஸ்ன்னு ஒரு கான்செப்ட் படித்தோம் இல்லையா? கிளாஸஸ்ங்கிறதே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே C++ல் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் 11லேயே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த கான்செப்டை. பட் இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிங்கன்னா இப்போ இந்த சாப்டர் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸோட நேம்
print marks. இந்த கிளாஸோட நேம் என்ன? print marks. இந்த கிளாஸ்ல பிரைவேட் ஸ்பெசிஃபையர்ல 3 டேட்டா மெம்பர்ஸை டிஃபைன் பண்ணிருக்கேன். M1, M2, M3. பப்ளிக்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, print mark. இது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்? நீங்க 11th படிச்சிருக்கீங்க இல்லையா? கன்ஸ்ட்ரக்டர் மொத்தம் 3 டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், parameterized கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இது parameterized கன்ஸ்ட்ரக்டர். இந்த parameterized கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன சார் அர்த்தம்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு parameters இருக்கும், நம்ம வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் அதுல பாஸ் பண்ணலாம். சோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் A B C ன்னு 3 parameter இருக்கு. நம்ம A B C ல பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸை A ல பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் M1 லயும், B க்கு பாஸ் பண்ற வேல்யூ M2 லயும், C க்கு பாஸ் பண்ற வேல்யூ M3 லயும் போய் அசைன் ஆயிடும். சோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் தென் இதே கிளாஸ்ல டோட்டல் மார்க்ஸ்னு ஒரு மெத்தடும், டேட்டா தட் இஸ் டிஸ்பிளே டேட்டான்னு ஒரு மெத்தடும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் ப்ரோக்ராம்ல நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்டோட நேம் PM. இந்த ஆப்ஜெக்ட்ல 25, 35, 45ன்னு 3 வேல்யூவை பாஸ் பண்றேன். இந்த 3 வேல்யூவை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளே டேட்டாங்கிற மெத்தடை வெளியில கால் பண்றேன். ஸோ இதுதான் இந்த மொத்த ப்ரோக்ராம்லயும் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நாம இங்க பிஎம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பிஎம்ங்கிற ஆப்ஜெக்டோட டைப் என்னன்னா பிரிண்ட் மார்க்குங்கிற டைப். பிரிண்ட் மார்க்ஸ்ங்கிறது ஒரு டைப், அதாவது ஒரு டேட்டா டைப். பிரிண்ட் மார்க்ஸ்ங்கிறது ஒரு டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது பக்கத்துல ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராமீட்டர்ல பாருங்க, இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் சி அப்படி போடுறீங்களே, அப்படின்னு அர்த்தம் ஏங்கிற வேரியபிள் இன்ட்டுங்கிற டைப்பு, பிங்கிற வேரியபிள் இன்ட்டுங்கிற டைப்பு, தட் இஸ் இன்டீஜர் டைப்பு, சிங்கிற வேரியபிள் ஒரு இன்டீஜர் டைப். அப்படின்னா ஏங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், பிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும், சிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இல்லையா? அண்ட் இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும், மெமரியில என்ன ஆகும், ஒரு ஸ்பேஸ் அலாட் ஆகும். அந்த ஸ்பேஸுக்கு தான் ஏன்னு பேர் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம வேரியபிள்ஸ்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஐடென்டிஃபயர்ஸ்ங்கிறதுல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இன்டீஜர் டைப்னு கொடுத்ததுனால அங்க இப்ப இது வந்து டேவ் C++, அதனால 4 பைட்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகும். அண்ட் அதுல வந்து வெறும் இன்டீஜர் நம்பர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். இதெல்லாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இன்டீஜர்ங்கிற டேட்டா டைப்போட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த இன்டீஜர்ங்கிறது ஒரு பில்ட் இன் டேட்டா டைப். வேறாஸ் இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்க பிரிண்ட் மார்க்குங்கிற இந்த கிளாஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா இதுக்கு மேல கிளாஸ் நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து என்ன, ஒரு டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பான இந்த பிரிண்ட் மார்க்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, இந்த டேட்டா டைப் பிரிண்ட் மார்க்குங்கிற இந்த டேட்டா டைப் ஒரே நேரத்துல 3 இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும். 3 இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும். அது எப்படி சார் உங்களுக்கு 3 இன்டீஜர் நம்பர் அக்செப்ட் பண்ணுதுன்னு எங்க சார் போட்டிருக்கீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல போட்டிருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு தேரி நல்லா உங்களுக்கு புரியும். கன்ஸ்ட்ரக்டார் தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. இது நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸோ கன்ஸ்ட்ரக்டார் தான். அப்ப இன்னொரு விதமா சொல்றதுன்னா எப்படி சொல்லலாம்னா, ஏடிடிங்கிற டேட்டா டைப்பையே கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்கணும் இல்லையா? இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல நம்ம 3 வேல்யூ இன்புட் பண்ணுவோம். அந்த 3 வேல்யூ இன்டீஜர் வேல்யூவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்பயும் நான் பழைய எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்றேன். இப்போ இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா, இன்டீஜர்ங்கிற டைப் வேல்யூ ஒன்னு ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னு அதுக்கு அர்த்தம். எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க? ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இன்ட்டுங்கிற டேட்டா டைப்போட பிஹேவியர் என்னன்னா, ஒரே ஒரு இன்டீஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும். அந்த ஒரு நம்பருங்கிறது 0வா இருக்கலாம், இல்ல 1000ஆ இருக்கலாம். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்க கணக்கு இல்ல, எத்தனை வேல்யூவை அது அக்செப்ட் பண்ணுதுங்கிறதா.
whereas இங்க print markங்கிற டேட்டா டைப் எத்தனை வேல்யூ அக்செப்ட் பண்ணு 3 வேல்யூ அக்செப்ட் பண்ணும் 3 இன்டிஜர் வேல்யூ அக்செப்ட் பண்ணும் இப்ப புரியுதா உங்களுக்கு built in டேட்டா டைப்புக்கும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது அப்ப ஏன் சார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொன்னீங்கன்னா இதோட பிஹேவியர் என்ன இந்த டேட்டா டைப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது அது எப்படி ஆக்ட் பண்ணும் அதுல என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்குங்கிறது எதுவுமே அவுட் சைட்ல தெரியாது எனக்கு பிரிண்ட் மார்க்ஸ்ங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும் அந்த டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அவ்வளவுதான் பட் அது எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது இப்ப இது புரியுதா உங்களுக்கு ஸோ கிளாஸஸ்ங்கிற இந்த கான்செப்ட் தான் மோரார்லெஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை கிரியேட் பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட் இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது என்னன்னு புரிஞ்சுதா கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அண்ட் செலக்டார்ஸ் நான் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு C++ ப்ரோக்ராம் ஒன்று காட்டி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன அப்படின்னு சொன்னேன் அது நீங்கள் 11th லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன சார்னா கன்ஸ்ட்ரக்டார்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இது கன்ஸ்ட்ரக்டார்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பட் இங்கே நம்ம என்ன புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டார்ஸ் யூஸ் ஆகுது ஸோ கன்ஸ்ட்ரக்டாரோட ஒரு யூஸ் என்ன these functions are used to build the abstract data type. Constructors are functions that build the abstract data type. The selectors na enna sir? Selectors ங்கிறது function தான் இது abstract data type ல இருக்கிற informations retrieve பண்ணி எடுக்கிற functions selectors அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இத நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டாரையும் செலக்டார்ஸையும் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் சிட்டின்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டார் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டாரை வச்சு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம கிரியேட் பண்ண முடியுங்கிறத நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லையும் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியரை நம்ம டிஃபைன் பண்றோம் இந்த பிஹேவியர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல 3 டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும் ஒன்று நேம் இன்னொன்று லேட் இன்னொன்று லான் அப்படிங்கிறது இதுல நேம்ங்கிறது ஒரு சிட்டியோட நேமை ரெஃபர் பண்ணோம் லேட்டுங்கிறது ஒரு சிட்டியோட லாட்டிடியூட்டையும் லாங்கிறது அந்த சிட்டியோட லாங்கிடியூட்டையும் ரெஃபர் பண்ற வேல்யூஸ் இந்த வேல்யூஸை மட்டும் அக்செப்ட் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் இந்த சிட்டி அப்படிங்கிறது இப்போ புரியுதா இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட நீங்க சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ப்ரீவியஸா நம்ம வந்து பிரிண்ட் மார்க்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் அந்த பிரிண்ட் மார்க்ல 3 வேல்யூவும் இன்டிஜர் டைப் வேல்யூவா இன்புட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த பிரிண்ட் மார்க்ஸ்ங்கிற டைப் ஏடிடி 3 இன்டிஜர் நம்பரை அக்செப்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த சிட்டிங்கிற ஏடிடி 3 வேல்யூஸ் பட் 3மே இன்டிஜர் இல்லை இங்க நேம்ங்கிறது ஒரு கேரக்டர் டைப் ஆர் ஸ்ட்ரிங் டைப் டேட்டா லேட் அண்ட் லாங்குங்கிறது ஒரு ஃபிராக்ஷனல் டேட்டா இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் இந்த சிட்டி அப்படிங்கிறது சிட்டிங்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல இருக்கிற இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸையும் தனித்தனியா நம்ம எடுக்கிறதுக்கு 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனோ கெட் லேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனோ கெட் லான் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருந்தா இந்த 3 ஃபங்க்ஷனும் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கெட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் இந்த சிட்டிங்கிற ஏடிடியில் இருக்கிற சிட்டியோட நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தரும் அதே மாதிரி இந்த கெட் லேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த நம்ம கொடுத்துருக்கோம் இன்புட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சிட்டிக்கு கரஸ்பாண்டிங் லேட்டிடியூட் என்னன்னு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும் அதே மாதிரி இந்த கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இன்புட் பண்ணியிருக்க சிட்டிக்கு என்ன லாங்கிடியூட் நம்ம இன்புட் பண்ணியிருக்கோமோ அந்த லாங்கிடியூடை மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனோட பேர் தான் செலக்டார் இப்போ புரியுதா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன செலக்டார்னா என்னன்னு கன்ஸ்ட்ரக்டாருங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியரை டிஃபைன் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் செலக்டாருங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல இருக்கிற இண்டிவிஜுவல் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு செலக்டார்ஸ்னு பேரு இப்போ நாம இதே ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எழுதின இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரீவியஸா படிச்சோம் இல்லையா C++ ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதி பார்க்கலாமா எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இப்போ இந்த கிளாஸோட பேரு மேக் அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேர் என்னவா இருக்கணும் மேக் ஸ்ட்ரக்சர் C++ ஓட ரூல்ஸ் படி
கிளாஸ்ல என்ன நேம் இருக்கோ கிளாஸுக்கு என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டரோட நேமா இருக்கணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ இதுல நேம் lat lon மூணு டேட்டா நமக்கு பிரைமரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். இந்த மூணு பெராமீட்டர் கொடுத்திருக்கோம். அண்ட் இதே கிளாஸ்ல get name get lat get lon மூணு செலக்டாரையும் டிஃபைன் பண்றோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க 11th படிக்கும்போது இதுக்கெல்லாம் வேற வேற நேம் கொடுத்திருந்தோம் இல்லையா? இப்ப கன்ஸ்ட்ரக்டார் தான் சொல்றோம். இப்ப get name get lot get lon எல்லாம் என்ன சொல்லியிருந்தோம் அங்க? மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்க இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நாம இன் ஜெனரல் என்ன சொல்றோம்னா செலக்டார் சொல்றோம். ஏடிடியை பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்றோம்? செலக்டார்னு சொல்றோம். புரியுதா? இப்ப மெயின் ப்ரோக்ராம்ல நாம என்ன பண்றோம்? சிட்டின்னு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றோம். இந்த சிட்டியோட பிஹேவியர் என்ன? மூணு வேல்யூவை அக்செப்ட் பண்றது. அப்ப இந்த சிட்டிக்கு என்ன டேட்டா டைப்பா நீங்க கொடுத்திருப்பீங்க? இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பா டிஃபைன் பண்ணிடுறோம். இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ரெட்ரீவ் பண்றதுக்கு கெட் நேம் கெட் lat கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இப்ப புரியுதா? இது உங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க? இப்ப இத C++ ஃபார்ம்ல இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். புரியுதா? இப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, செலக்டார்னா என்ன. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டார்ஸ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டார். செலக்டார்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு செலக்டார்ஸ்னு பேரு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி ஒரு ஏடிடிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன எழுதியிருக்காங்க, அது எத்தனை ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க இப்ப இந்த ஏடிடிங்கிற ஃபங்க்ஷன்ல மூணு டேட்டா இன்புட் பண்ண முடியும். ஒன்னு ஒரு ஸ்ட்ரிங் டைப் சிட்டி நேம், இன்னொன்னு ஒரு லாங் ஃப்ளோட் டைப்ல லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூஸை இன்புட் பண்ண உங்களுக்கு அந்த சிட்டியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் சிட்டி நேம் மூணையும் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஸ்டன்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ரெண்டு சிட்டிக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ சிட்டியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் தெரியணும். அதே மாதிரி பி சிட்டியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் தெரியணும். ஸோ இப்போ இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த சிட்டி நேம் இது மூணையும் நான் தனித்தனியா இன்புட் பண்ண மாட்டேன். ஏடிடிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி சிட்டி ஏவோட நேம், அந்த சிட்டியோட லாட்டிடியூட், அந்த சிட்டியோட லாங்கிடியூட்டை இன்புட்டா வாங்கிடுவேன். அதே மாதிரி சிட்டி பியோட நேம், அதோட லாட்டிடியூட், அதோட லாங்கிடியூட வாங்கி இந்த டேட்டா உள்ள இருக்கும். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் மூலமா நம்ம ஸ்டோர் பண்ணி ரெண்டு வேரியபிள்ல இப்ப சிட்டி 1 சிட்டி 2ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இப்ப எனக்கு இந்த சிட்டி 1ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற லாட்டிடியூட் மட்டும் வேணும். சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள எத்தனை டேட்டா இருக்கும்? 3 டேட்டா இருக்கும். ஏன்னா இப்ப இங்க நீங்க பாக்குற சிட்டி 1ங்கிற ஆப்ஜெக்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் சிட்டி 1ல 3 டேட்டா இருக்கு. ஒன்னு சிட்டி நேம், இன்னொன்னு அது அந்த சிட்டியோட லாட்டிடியூட், இன்னொன்னு அந்த சிட்டியோட லாங்கிடியூட். ஸோ எனக்கு அந்த சிட்டியோட லாட்டிடியூட் மட்டும் வேணும் அப்படின்னா கெட் lat ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த சிட்டியோட, அதாவது சிட்டி ஃபர்ஸ்ட் சிட்டி, நான் சிட்டி ஏன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிட்டி ஏவோட லாட்டிடியூட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க LT1ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். அதே மாதிரி கெட் லான் சிட்டி 1 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா சிட்டி 1ல இருக்கிற, அதாவது இப்ப ஏங்கிற சிட்டியோட லாங்கிடியூட மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி LG1ங்கிற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி இப்ப பி சிட்டி, சிட்டி 2 செகண்ட் சிட்டியோட லாட்டிடியூட கெட் latங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி LT2ங்கிற வேரியபிள்லையும், செகண்ட் சிட்டியோட தட் இஸ் சிட்டி பி அந்த செகண்ட் சிட்டியோட லாங்கிடியூட கெட் லான்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி LG2ங்கிற ஃபங்க்ஷன்லையும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல மோர் தென் ஒன் வேல்யூ உங்களால வைக்க முடியும். ஏன்னா அதை டிஃபைன் பண்றதே நம்ம தானே. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை யார் டிஃபைன் பண்றா? ப்ரோக்ராமர் தான் டிஃபைன் பண்றாங்க. அதுல எத்தனை வேல்யூஸை இன்புட் பண்ணணும், அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும்,
அது என்ன ஆபரேஷன் பண்ணணுங்கிற எல்லாமே என்னது டிஃபைன்டு பை த யூசர், தட் மீன்ஸ் ப்ரோக்ராமர் தான். அதனால அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல இருக்கிற எனக்கு தேவையான வேல்யூஸை மட்டும் திருப்பி எடுக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் நாமளே தான் டிஃபைன் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான கால்குலேஷன்ஸை பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போ இந்த கெட்லாட் கெட்லான்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, இது இந்த வேலையை செய்யும்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அது எப்படி செய்யுங்கிறது எனக்கு தெரியாது. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இப்போ நான் பிகினிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்ட்ரோடக்ஷன்லயே ஒன்று சொன்னேன், என்னன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட பெனிஃபிட் என்னன்னா மாடுலாரிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமா பிரிச்சு எழுதுறதுக்கு இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ கெட்லாட்ங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு ப்ரோக்ராமர், நான் கெட்லாட் கெட்லான்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த கெட்லாட் கெட்லான்ங்கிற ஃபங்க்ஷன் வேற ஒரு ப்ரோக்ராமர் டிஃபைன் பண்ணியிருப்பார். எனக்கு அவர் என்ன டிஃபைன் பண்ணாரு, என்ன ஃபங்க்ஷன் எழுதினாரு, எப்படி அது கோட் எழுதினாரு, என்ன வேரியபிள் கொடுத்தாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னன்னா நீங்க இந்த கெட்லாட்ங்கிற ஃபங்க்ஷன்ல ஒரு சிட்டியோட நேமை ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த சிட்டியோட லாட்டிடியூட உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். கெட்லான்ங்கிற ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிட்டியோட லாங்கிடியூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு. பட் அந்த ப்ரோக்ராமர் அந்த கெட்லாட்டுங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன எழுதினாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு மாடுலாரிட்டி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது? ஸோ அவர் ஒரு செட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ஒரு செட் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய ஒர்க்கை சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்பீடா ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, செலக்டார்னா என்னங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னொரு எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். ரேஷனல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் இன்டீஜர். இப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வரும் இல்லையா, அதுதான் ரேஷனல் நம்பருங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 டிவைடட் பை 3 அப்படி கொடுத்தீங்கன்னா வர ஆன்சர் 2.666 இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர்ல 8ங்கிறது நியூமரேட்டர், 3ங்கிறது டினாமினேட்டர். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸ்ன்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல ரேஷனல் நம்பர்ஸ் உடைய எலமெண்டான நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் அதுல ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸ்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை ரேஷனல்ங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு டிஃபைன் பண்றேன். புரியுதா முதல் ஸ்டேட்மெண்ட்? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸா சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி, சிட்டி லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு படிச்சீங்கல்ல, வெரி சிமிலர். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ரேஷனல்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டார், என்டிங்கிறது இதோட பெராமீட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ங்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல என்னங்கிற நியூமரேட்டர் வேல்யூவும் டிங்கிற டினாமினேட்டர் வேல்யூவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப புரியுதா? அப்ப இந்த நியூமர் டினாம் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டும் செலக்டார். புரியுதா? இப்ப இந்த நியூமர் அப்படிங்கிற இந்த செலக்டர் என்ன பண்ணும்னா, ரேஷனல் நம்பர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப எக்ஸ்ங்கிற அந்த டேட்டா டைப்ல ரேஷனல் நம்பரோட அந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த நியூமரேட்டரை மட்டும் டிஃபைன் பண்ற எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த நியூமருங்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த எக்ஸ்ங்கிற ஏடிடியில இருக்கிற டினாமினேட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஃபங்க்ஷன் தான் இந்த டினாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்த்த உடனே வந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நியூமருங்கிற ஃபங்க்ஷனும் டினாம்ங்கிற ஃபங்க்ஷனும் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, ஒரு ரேஷனல் நம்பர்ல இருந்து எப்படி அது
அதோட நியூமரேட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி டினாமினேட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, இந்த நியூமருங்கிற ஃபங்க்ஷன்ல எக்ஸுங்கிற ஏடிடியை நீங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதுல அந்த எக்ஸ்ல இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ல இருக்கிற டினாமினேட்டரை மட்டும் ரிட்டர்ன் பண்ற இந்த செலக்டர் தான் டினம். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு எதுவுமே தெரியலனாலும் நானே ஒரு மாதிரி யோசிச்சு இதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் என்ன சொல்றோம்னா விஷஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? விஷஃபுல் திங்கிங்கிறது என்ன அப்படின்னா, அது தமிழ்ல சொன்ன போற்றத்தக்க சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லணும்? அதை போற்றத்தக்க சிந்தனை. அதாவது உண்மையில என்ன இருக்கு அப்படிங்கிறத விட ஓகே கற்பனையா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம் இல்லையா? அதுதான் விஷஃபுல் திங்கிங்கிறது. ஸோ உண்மையில அந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நியூமருங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரை எடுக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். டினோம்ங்கிற ஃபங்க்ஷன் இந்த ரேஷனல் நம்பரோட டினாமினேட்டரை எடுக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ற ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இதுவும் நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிளோட ரொம்ப சிமிலரா இருக்கும். நம்ம ப்ரீவியஸா பார்த்தது 2 சிட்டிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா nxங்கிறது ஒரு வேரியபிள், dxங்கிறது ஒரு வேரியபிள். இங்க ஆட் ரேஷனல்ல xங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், yங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். இப்ப நியூமர்ல பாத்தீங்கன்னா xங்கிற இந்த ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரை மட்டும் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி nxங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். டினம்ங்கிற இந்த செலக்டர் என்ன பண்ணும்? அதே xங்கிற இந்த ரேஷனல் நம்பர்ல இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் டினாமினேட்டரை மட்டும் எடுத்து அது ஸ்டோர் பண்ணிடும். வேறாஸ் அதே மாதிரி yங்கிற ரேஷனல் நம்பர்ல இருக்கிற நியூமரேட்டரை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி nyங்கிற வேரியபிள்லையும் yங்கிற அதே ரேஷனல் நம்பர்ல இருக்கிற டினாமினேட்டரை எடுத்து dyங்கிற வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணிடும். புரியுதா? இப்ப எனக்கு nxல என்ன இருக்கும்? xங்கிற ரேஷனல் நம்பரோட நியூமரேட்டரும் dxல xோட டினாமினேட்டரும் இருக்கும். அதே மாதிரி nyல yங்கிற வேரியபிள்ல இருக்கிற நியூமரேட்டரும் dyல yங்கிற ரேஷனல் நம்பர்ல இருக்கிற டினாமினேட்டரும் இருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, ரெண்டையும் ஆட் பண்றதுக்கான ஃபார்முலாவை எழுதி இந்த ஃபங்க்ஷனை நான் முடிச்சிருவேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபைனலா எனக்கு என்ன பண்ணணும்னா 2 ரேஷனல் நம்பரோட அடிஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் 2 சிட்டிக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கொடுத்ததோ அதே மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு அண்ட் இது எவ்வளவு பவர்ஃபுல்லான டூல்னு புரியுதா? ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, நான் முன்னாடியே சொன்னதுதான், எனக்கு இந்த நியூமர் டினாம்ங்கிற செலக்டார்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியும். இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, அது எப்படி டிஃபைன் ஆகுது, அதில் கன்ஸ்ட்ரக்டாருக்கும் செலக்டாருக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் இந்த கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ண இந்த கான்செப்ட்ஸை இன்னொரு முறை நீங்கள் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படியெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000.
தொலைபேசி எண் 7824015000.